வணக்கம். இந்த தடவ கடையில லூஸ்ல வாங்கியிருந்த ரவையில ஒரு புழு இருந்திருக்குங்க. நான் வாங்கினப்போ கவனிக்கவே இல்ல. 2 நாளைக்கு அப்புறம் யூஸ் பண்ணலான்னு எடுத்தப்ப தான் கவனிச்சேன். இத திருப்பி ரிட்டர்னும் பண்ண முடியாது. வேஸ்ட்டா 1 கிலோ ரவைய தூக்கி கீழயும் போட முடியாது. அதனால நான் என்ன பண்ணேன் அப்டின்னா, ஃபர்ஸ்ட்டு ரவைய வந்து ஃபுல்லா சலிச்சு எடுத்துக்கிட்டேன். இந்த மாரி சலிக்கும்போது வேற ஏதாவது நம்ம நோட்டீஸ் பண்ணாத புழுக்கள் ஏதாவது இடையில இருந்திருந்தாலோ, நம்மளுக்கு வந்து தனியா வந்துரும். அதனால அதுக்கப்புறமா மைக்ரோவேவ்ல வச்சு ஹீட் பண்ணிக்கிட்டேன். மைக்ரோவேவ் உங்ககிட்ட இல்ல அப்டின்னா, நீங்க நார்மலா கடாயில எப்பவும் போல வறுத்து எடுத்துக்கலாம். இப்போ நான் வந்து மைக்ரோவேவ்ல ஃபர்ஸ்ட்டு ஒரு 1 மினிட் வச்சு அது வந்து நல்லா ஹீட் ஆனதுக்கப்புறம் எடுத்து கிளறி விட்டுட்டு திருப்பி ஒரு 1 நிமிஷம் வச்சு எடுத்தேன். உங்களுக்கு தேவைப்படுற மாதிரி நீங்கள் வந்துட்டு ஒரு 1/2 நிமிஷமோ 1 நிமிஷமோ எக்ஸ்ட்ரா வச்சு எடுத்துக்கலாம். இப்போ அந்த ரவையை வந்து நல்லா ஆற விட்டுட்டு அதுக்கப்புறமா ஒரு ஏர்டைட் கண்டெய்னரில் நம்ம ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். இந்த மாதிரி நான் ஸ்டோர் பண்ணதுக்கப்புறம் அந்த ரவையில் வந்துட்டு புழு பூச்சி எதுவுமே வந்து வரவே இல்லை. ஏன்னா நம்ம ஹீட் பண்ணும்போது அதோடைய முட்டைகள் எதுவும் இருந்தாலும் அது வந்து ஃபுல்லாக செத்துரும். அதனால் வந்துட்டு திருப்பி வந்து உங்களுக்கு மல்டிப்ளை ஆகாமல் இருக்கும். ஸோ கண்டிப்பாக இந்த டிப் ட்ரை பண்ணி ரவையை வந்து ஸ்டோர் பண்ணி வச்சு பாருங்கள். ரொம்ப நாளைக்கு நல்லாவே இருக்கும். உங்களுக்கு என்னோட வீடியோஸ் பிடிச்சிருந்ததுன்னா கண்டிப்பாக லைக் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணலாம். டேக் கேர்.